தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வக்ர நிவர்த்தி, இதை தான் சில பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் சனினால பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பெறும் அப்படிங்கிறத பற்றின முழு பதிவை பற்றி இந்த மேஷராசிக்காரங்களுக்கும் அது முழுக்க நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து அந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். சனி வக்ரம் பலன்கள் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாட்டன் ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லலாம். சனி பெயர்ச்சினால யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கும்பராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிற சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். அதாவது ரெட்ரோகிரேட் ஆக போகிறார். சனி வக்ரம் அடைந்ததுனால சனி பயிற்சியால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளும், யாருக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கிறார். ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றமும் இல்லை தென்றல் போல ஒரு வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 2.5 வருஷ காலம் ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறாரு. சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்படி பார்த்தா ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவங்களுக்குலாம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாரை நம்புறதோ அவங்களெல்லாம் நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்ற மன உளைச்சலுடன் மன இறுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ சனி வக்ரம் அடைகிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் இனிமேல் நடக்கும் அப்படின்னா, லாப சனியில் உங்களுக்கு ஏராளமான நன்மையை கொடுக்கக்கூடிய காலமும் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தவறான செயல். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்தி ரீதியாகவே பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது. என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவங்க திசை நடந்தாலும் சரி, பாதகமான சூழ்நிலையில் தசாபுத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெடு பலன்களே அது கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஆனால் சனி வக்ரமுடைய பாதிப்பு இந்த தசாபுத்திக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இப்போது முழுமையான விவரமான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு பொதுவாகவே உங்கள் நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போல்லாம் நிறைய ஆன்லைன் இது வந்துருச்சு, அதில் போட்டு பார்த்து இப்போ என்ன தசாபுத்தின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், அதுக்கும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். தசாபுத்திலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் மொதல் தசை என்ன, அது எவ்வளோ இருப்பு காலம் அப்படிங்கிறது ராசிக்கு கீழே இல்லை. எனக்கு புரியல அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் நான் செய்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து முதல் திசையில் எத்தனை வருஷம், அடுத்தடுத்த திசையில் முழு திசை வரும். முழு திசையாக உங்களுக்கு காண்பிக்கும். விஷயத்துக்கு வருவோம் அப்படின்றா, லாப சனியில் ஏற்கனவே 7ஆம் நன்மை கிடைச்சிருக்குன்னா சில பேருக்கு கிடைக்கலையே ஏன் அப்படின்னது, தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொன்னாங்க, எல்லாமே நல்ல விஷயமா சொன்னாங்க, ஆனால் எனக்கு மட்டும் நடக்கலையேன்னு எல்லாத்தோடைய புலம்புகளும் புரியுது. ஆனால் திசாபூத்தி வாரியாகவே உங்களுக்கு பலனை கொடுக்குன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க இந்த முதல் திசை அப்படிங்கிறது சூரிய திசை 6 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருடங்கள் எடுத்துக்கிறேன். சந்திர திசை ஒரு 10 வருடங்கள், செவ்வாய் திசை ஒரு 7 வருடங்கள், மொத்தம் 22 வருடங்கள். சூரிய திசை ஒரு 6 வருடங்கள், என்னுடைய கால்குலேஷனுக்கு 5 வருடங்கள் எடுத்துக்கிறேன். அதே கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சந்திர திசை அடுத்தது 10 வருடங்கள், செவ்வாய் திசை 7 வருடங்கள். இந்த சூரிய திசை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது இது 5 கூடைய திசை. அதே மாதிரி சந்திர திசை அப்படிங்கிறது உங்களுக்கு 4 திசை, 4 திசை. அவருடைய செவ்வாங்கிறது உங்களுக்கு 8 திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு
இந்த திசையானது படிப்பில் நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சோம்பலை விடுத்து முயற்சிகள் அதிகமாக கொடுப்போம். ஆனால் மிகுந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொடுக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா டாப் கிளாஸில் வரக்கூடிய நிலை இருக்கும். சோம்பலை மட்டும் விட்டுறணும். அது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதே மாதிரி 22 வயசுக்குள்ளே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பிராப்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. சனி வக்ரம் பெற்றிருக்கும் போது தொழிலையும் உத்தியோகத்திலையும் மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது உத்தியோகம் கிடைச்சிது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க. நல்ல வேலையாக இருக்கும்போது கொடுத்துருங்க. வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்க போடுங்கன்னா ப்ரொமோஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தடை தாமதங்கள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதன் பிறகு செவ்வாய் திசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸை போன்ற ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாகவும், கிரிக்கெட்டு, இந்த மாதிரி பேட்மிண்டன், டென்னிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவர் ஆகக்கூடிய நிலையும், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ், அதாவது சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய காலப்பிராப்தமும் கண்டிப்பாக உண்டாகும். இதில் நல்ல துறையில் வெற்றி பெறக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும். உணவுத்துறையில் மிகப்பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும். இந்த செவ்வாய் திசையில் வீடு, மனை, யோகம் அப்படி வாங்கக்கூடிய நிலை இருந்தாலும் 8 திசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் கவனிச்சுக்கணும். சனி வக்ரமாகும் போது தொழிலை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். நிறைய ஊழியர்கள்கிட்டேருந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கிற இடத்துல ஒரு சில சலனங்களும் ஏற்படும். இந்த சலனத்தை விடுத்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் கொஞ்சம் தொழில் சார்ந்த வகையில் ஒரு சில தேக்கங்களும், தடைகளும், தாமதங்களும் எச்சரிக்கை. மிகப்பெரிய அளவில் தொழிலில் முதலீடு பண்ணாமல் இருக்கிறது ஒரு வகையில் மிக பாதுகாப்பான ஒரு உணர்வை உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப அதிகமாக யாராவது ஆசை கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணிடாதீங்க. இந்த 22 வயசுக்குள்ளே இருக்குது. அடுத்தது ராகு திசை 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை உங்கள் ஜாதகத்தில் ராகு எந்த நிலையில் இருக்கார், எந்த ஆதிபத்தியம், காரகத்துவம், அதோடைய சாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் முழுமையாக தெரிஞ்சால் மட்டும் ராகு திசைக்கு முழுக்க பலன். பொதுவாக இது சர்பகிரக திசை. பிரம்மாண்டமாக யோசிக்க தோணும். இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி முன்னேறணும், அப்படி முன்னேறணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த ராகு திசை மிகப்பெரிய கெடுதலான காலகட்டமாக இந்த ராகு திசை உங்களுக்கு இருக்கும். இந்த ராகு திசை மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிப்பாங்க அப்படின்னா யோக திசையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சின்ன இதிலேருந்து நீங்கள் பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். இல்லை அப்படின்னா பெரிய முன்னேற்றத்துலேருந்து சறுக்கி கீழே கொண்டு வந்துவிட்டுரும். இந்த ராகு திசை மட்டும் அவ்வளோ சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது. எல்லா ஜோதிடருக்கும் ஒரு சவாலான விஷயம் ராகு திசை. இந்த ராகு திசை மோஸ்ட்லி அவயோகம் தான் பண்ணும் அப்படின்னா கேட்டிங்கன்னா சில பேர்த்துக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ராகு திசை பொதுவாகவே உஷாராக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றுப்பாலினத்தினரிடம், அதாவது நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் மேல், அதாவது நீங்கள் ஆணாக இருக்கும்போது பெண்ணாக இருக்கும்போது ஆண்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களை நல்லபடியாக பேசி தான் மனசை கலைச்சி விட்டு ஆசிலேஷன் மைண்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. தவறாக நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்து வர்றது. ஓப்பனாக சொல்ல போனால் ரிலேஷன்ஷிப்லாம் உள்ளே போயிடாதீங்க. மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த ராகு திசை உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி நிறைய பணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் விஷயத்திற்குள்ளே போயிடாதீங்க. இந்த இல்லீகல் விஷயத்தில் மாட்டினீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ், வம்பு, சண்டை, ஜெயில் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் நடந்துடும். ராகு திசையில் நிறைய பணம் நான் நினைக்காததுக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் உஷாராக இருக்கணும்னு அர்த்தம். இந்த ராகு திசை பொதுவாகவே நீங்கள் வழிபாடாக காளியம்மனை வெள்ளிக்கிழமை சனி ஹோரையில் 9 to 10 மணிக்கு எலுமிச்சைப்பாலை மாலையை போட்டு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது குரு திசை. பொதுவாகவே இந்த மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு, கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு 9க்கும் 12க்கும் உடையவர் குரு. இந்த குரு திசை நடக்கும்போது நல்ல சுபிட்ச பலன்கள் நடக்கும். குரு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்காரா, அவயோகமாக இருக்காரா, யோகத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா யோகக்காரராக தான், சுப கிரகமாக, முழு சுபராக,
குருவை பார்க்கிறோம். அதனால பொது பலனாக சொல்லும் போது குரு திசை மிகப்பெரிய நல்ல திசை. இல்லை குரு நீசம் போயிட்டாரு, என்னோட குரு வக்ரம் ஆயிட்டாரு, குரு நல்ல அசுப கிரகத்தோடு சேர்ந்துட்டாரா அப்படின்னா தான் சில பிரச்சனைகளை, அவமானத்தை, தண்டனைகளை கொடுத்துருவார். ஆனால் குரு திசை பொதுவாகவே குரு நல்ல இடத்துல இருந்தார்னா சுபகாரியங்கள் நடக்கும். அதே மாதிரி கல்யாணம், திருமணம், வைபோகம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வளகாப்பு, இந்த மாதிரி காது குத்தல், கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த குரு திசையில் பண்ணும். பொதுவாக குரு சுபிட்சமாக அதிகமாக கொடுப்பாரு அப்படிங்கிறது, குரு பார்வை படுற இடத்துல எல்லாமே நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த மாதிரி குரு திசை யோகமான திசையாக இருக்கும். சனி வக்ரம் அடையும் போது குருவும் உங்களுக்கு சுபிட்ச பலன்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது நான் ஒரு மாற்று கருத்துக்கே இடமில்லை. அதே குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கிற இடத்துலே இருந்தார், சனி வீட்டில் இருந்தாலுமே மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக இந்த குரு திசையில் கொடுப்பார். குரு நல்லவராக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி வக்ர இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்குவார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. தொழிலில் நல்லா விரிவடையக்கூடியதாகவும், நிறைய உத்தியோகத்தில் நிறைய ப்ரொமோஷன்ஸு, நிறைய சேல்ரி கிடைக்கக்கூடியதாகவும், ஹைக் ஆகக்கூடிய பிராப்தமும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இந்த குரு திசையில் நீங்கள் நிறைய பலன்கள், கோடி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக குரு திசையில் அனுபவிக்க விஷயமாக இருக்கும். இல்லை எங்களோட ஜாதகத்தில் குரு நீசம் போயிட்டார், வக்ரம் ஆயிட்டார், இந்த மாதிரி அசுப பலன்கள் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு அதை பற்றி முழுமையாக விவரம் தெரியணும் அப்படின்னா ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி சனி திசை 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் இந்த சனி திசையில், சனி வக்ர பீரியடில் பொதுவாகவே லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி ஆனவர் இப்போ வக்ரம் அடைகிறது அப்படிங்கும் போது நிறைய செல்வ சொல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பார், நிறைய விஷயங்களை பண்ணுவார். ஆனால் சனி திசை அப்படிங்கிறதுனால சனி வக்ரம் அடையும் காலத்தில் சனியோடைய பாதிப்புகள் குறைஞ்சு மிகப்பெரிய ஒரு நல்லது சிலது கொடுப்பார். விரயத்தை கொடுப்பார், செலவுகளை கொடுப்பார், தொழிலில் ஒரு சில சிரமங்களை கொடுத்து அதன் பிறகு அதை வேறு வழியில் மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களாக அது கண்டிப்பாக இருக்கும். பிரம்மாண்டமாக எதையுமே ஆரம்பிக்காதீங்க, சிம்பிளாக பவர்ஃபுல்லாக ஆரம்பிங்க. இதுதான் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. சனி திசையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்து எடுத்து வைக்கணும். சனி திசை மட்டும் உங்களுக்கு யோகக்காரனாக உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும், ஒரு ட்ரஸ்ட் ஓனராகவும், ஒரு பெரிய சமூக ஆர்வலராகவும், சமூக சேவையில் முதன்மையான ஒரு நல்ல மனிதராகவும் உங்களை காட்சிப்படுத்தும். இல்லை சனி அவயோக திசையாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு இந்த சனி திசையை பற்றி முழுக்க உங்களுடைய பலன் என்ன இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை, நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நல்ல ஒரு விஷயமாக கொடுப்பார். அது மாதிரி நிறைய நல்பலன்களை சனி அந்த இடத்துல கொடுப்பார். தன்னுடைய வீட்டிலே ஆட்சி உச்சம் பெறுறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்தது புதன் திசை 75 வயசுலேருந்து 92 வயசு வரைக்கும் மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கும் பிறந்தவங்களுக்கு புதன் 3க்கும் 6 ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு பாபர் அப்படிங்கிறதுனால மேஷத்துக்கு ஒரு வலுப்பெற்ற தசை நடத்துறது அப்படிங்கிறது நன்மைகளை கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா வலுப்பெற்ற திசை மேஷத்துக்கு ஒரு அகெயின்ஸ்டான திசைன்னா புதன் தான். லக்னாதிபதி செவ்வாய் வலுவிழந்து 6ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று தசை நடந்தால் அந்த தசை காலத்தில் ஜாதகருக்கு கடுமையான நோய், எதிரி, கடன் அப்படின்ற தொல்லைக்கு உள்ளாவார். மேஷராசிக்காரங்க புதன் திசை வருவது சரியான யோகா அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லக்ன பிறந்தவங்க இல்லை இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய கெடுதல்கள் செய்யாமல் நன்மைகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 10, 11ஆம் இடங்களில் நட்பாகி வலுப்பெற்று இருக்க வேண்டும். 11ஆம் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புகளை அந்த தசாபுத்தி காலம். ஏன்னா 11ங்கும் போது எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மையை பண்ணும். இந்த புதன் திசை உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இல்லாமல் உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கணும். புதன்கிழமையில் புதன் உரையில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். பொதுவாகவே உங்கள் குலதெய்வ வழிபாடும் மேஷ ராசிக்கிறதுக்கு நட்சத்திரத்துக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்லதை கொடுக்கும். சனி வக்ரமான இந்த நேரத்தில் சனிக்கிழமையில் சனி ஹோரில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மேஷராசி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.